மாமா நீ சொன்ன குடிகார மூத்து இந்த பையன் தானா? மலேசியா அங்கிள் கடைசியில உங்களை இப்படி போட்டோல பாக்குற நிலைமை ஆயிடுச்சு. ஏங்க என்னங்க பாக்குறீங்க? இல்ல இவரை பார்த்தா மலேசியால இருந்து வந்த ஆள் மாதிரியே தெரியலையே. எங்க அப்பா சாதாரண ஒரு ஹோட்டல்ல சின்னதா ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சு படிப்படியா வளர்ந்து வந்தவர். இது ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கும்போது எடுத்த போட்டோ. நான் மலேசியால இருந்து வரும்போது இந்த போட்டோ மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். வித்யா வீட்ல வச்சிருந்தேன். இது ஒரு பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. டேய் முத்து, ரிஷியோட கார்டியன் ரோஹிணி என்னோட ஃப்ரெண்ட் தானா? உங்க பொண்ணு ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்களா? என் பொண்ணு ஒரேடியாக விட்டு போயிட்டாப்பா. போயிட்டாங்களா? இறந்துட்டாப்பா. எத்தனை பேர் சொல்லி ஏமாத்திருக்காங்க பத்தி இன்னைக்கு வீட்டுல எல்லாருக்கும் தெரியும். அப்பா 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 என்னடா வரும்போது கட்டிட்டு வரும்போது ஏன்டா இப்படி கத்துற? டேய் மலன் சொல்லுடா. ரவி சுதி மீனவா இதுக்கு இந்த பாதட்டா? சரிப்பா எதுக்குடா கூப்பிட்டேன்? உங்க எல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடா விஷயம் சொல்லுடா முத்து. நம்ம குடும்பத்துக்கே பெரிய துரோகம் நடந்திருக்குப்பா. இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம எல்லாரும் ஏமாத்திருக்காங்க. ஏமாத்துறாங்களா? யாரடா சொல்ற? உங்க செல்ல மருமகதான், இந்த பாரு மருமகதான். டேய் ரோஹிணி என்னடா ஏமாத்துறா? டேய் முதல்ல அந்த பேரை ஒரு ஏமாத்த வேலைதான்டா. அது ஒரிஜினல் இல்ல. நான் கல்யாணி தான உன் பேரு. நான் தினமும் செத்துக்கிட்டு இருக்கேன். வீட்லயும் வெளியிலயும் நானா இருக்க முடியல. இப்ப கூட இவங்க எல்லாம் ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னு கேக்குறாங்க. எல்லார்கிட்டயுமே போய் சொல்லிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி என்னால வாய் கூசாமல போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒழுங்கா கொடுத்த நேரத்துக்குள்ள வீட்டுல சொல்லிடு. இல்லனா நானே சொல்லிடுவேன். இன்னும் கொஞ்ச நாள் மீனா என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கியா? என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உனக்கு அவ்வளவுதான் டைம்.